அந்த பொம்பளை ஆனி கிரேஸ். அதோட வேலையே என்னென்னா, இந்த நர்சிங் படிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மிட்வைஃப் கவுன்சிலில் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு இது என்ன பண்ணுறது, அவங்க எல்லாத்துக்கிட்ட பணம் எக்ஸ்ட்ரா பணத்தை பிடுங்குறது. இது மாதிரி ஒரு ஊழல் பொம்பளை திமிர் பிடிச்சது சொல்லுது, என்கிட்ட ரவுடிஸ் இருக்குது, எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும், மேனேஜ்மெண்ட்ஸை நான் இது பண்ணுவேன், எல்லா மேனேஜ்மெண்ட்டை மாற்றி காசு வாங்கி என்கிட்ட மட்டும் காசு வாங்க முடியும். அதே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு அரங்கநாயகம் சொல்கிற ஒரு மந்திரி வந்து 25 லட்சம் கேட்டான் அப்போவே. அந்த காலகட்டத்தில் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷமாக நான் ஒரு ஸ்கூல் பர்மிஷன் கேட்டுட்ருக்கேன். எனக்கு ஏன் கிடைக்கிறதுலன்னா, ஐதர் அவங்க வந்து எவ்வளோ லட்சங்கள் கேட்குறாங்க இந்த டொனேஷனாக. இப்போ வந்து அந்த ஆட்சியே என்னால் தான் வந்துச்சு, ஜெயலலிதாவோட ஆட்சி. பட் எங்ககிட்டையும் பணத்தை கொடுன்னாங்க. மந்திரியோட பிஏ எங்கள் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் மேடம் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க, எங்ககிட்ட வந்து பார்த்தா நான் கொடுக்க மாட்டாமா, இது அது மந்திரிக்கு வந்து பணம் கொடுத்தா இந்த கவர்மெண்ட்டில் பணம் கொடுக்காம எந்த வேலையும் நடக்காது, அந்த ரிஜிஸ்ட்ரார் வந்து பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி பல லட்சம் ரூபாய் எல்லாம் வாங்கினாங்க. வாங்கி அதுக்கப்புறம் பண்ணலை. அப்போ வந்து அந்த ஜட்ஜு ஓப்பன் கோர்ட்டில் எங்கள் வக்கீல்கிட்ட சொல்கிறாருன்னா, உழைக்கிறத பாருப்பா, உங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லு, நேராகவே அவங்கள போய் மீட் பண்ண சொல்லுன்னா, நேரானா போய் அவங்களுக்கு போய் பணம் கொடுத்தா நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்க. அவங்க பெரிய பெரிய காலேஜஸ் பிரின்சிபல், நர்சிங் காலேஜ் பிரின்சிபலுங்களெல்லாம் அப்படி அள வச்சுருக்குது, அவங்கள கொடுமைப்பட்டு இருக்குது, அவங்கள வந்து இது அசிங்கம் வாயிலே வரல, அந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் பண்ண வச்சுருக்கோம். பிள்ளைங்களெல்லாம் இந்த வெளிநாட்டு போகிற பிள்ளைங்களெல்லாம் இந்த நிகழ்வு நான் கண்டிப்பாக பேசியே தீரணும். நான் வந்துட்டு ஒரு 32 வருஷமாக இந்த நர்சிங் காலேஜ், பிபிடி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு குழந்தைகிட்டையும் நான் டொனேஷன் வாங்கினதில்லை. நம்ம பின்னால் இருந்தால் நம்ம ஸ்டாஃப் ஏமாற்றி வாங்கியிருக்காங்களோ அதுக்கு தெரியாது. அதுக்கு தான் நான் ஃபுல்லாக காலேஜ் முழுக்க போர்டு போட்டிருப்பேன், இந்த மாதிரி நன்கொடை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அதில் நான் வந்து நினச்சிருந்தேன்னா இந்த சாரம் இவங்கெல்லாம் வந்து எனக்கு அப்புறம் ஆரம்பித்தவங்க தான். ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி 10-20 ஒரு யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க, 10-20 காலேஜ் வச்சுருக்காங்க, இந்த வேல்ஸ் இவங்கெல்லாம். எனக்கு வந்து இந்த படிப்பை வச்சு சம்பாதிக்கணும்னு எனக்கு தேவையும் இல்லை, டொனேஷன் வாங்கி எல்லாம் எனக்கு காலேஜ் நடத்தணுமோ இல்லாட்டி எதுவுமே தேவையில்லை. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷமாக நான் ஒரு ஸ்கூல் பர்மிஷன் கேட்டுட்ருக்கேன். எனக்கு ஏன் கிடைக்கிறதுலன்னா, ஐதர் அவங்க வந்து எவ்வளோ லட்சங்கள் கேட்குறாங்க இந்த டொனேஷனாக. நர்சிங் காலேஜுக்கு கொடுத்தேன், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்போ வந்து நாங்கள் பணத்தை செலவு பண்ணிட்டோம், எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணிட்டு, நம்ம பணம் கொடுத்தா தான் நாங்கள் பெர்மிஷன் கொடுப்பானா, நாங்கள் வந்து நாங்கள் வந்து கடன் வாங்கி நாங்கள் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன சொன்னாங்க, இல்லை உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து அந்த ஆட்சியே என்னால் தான் வந்துச்சு, ஜெயலலிதாவோட ஆட்சி. பட் எங்ககிட்டையும் பணத்தை பிடுங்கினாங்க. வாங்கினது அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிவிட்டேன், இந்த மேலே வந்துட்டுது. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டில் என்கிட்ட பணம் வாங்கலை. அப்போ வந்து கலைஞரும் இவரும் இருந்தார், அன்பழகன் சாரும். ஆகையில் அவங்க வந்து என்கிட்ட பணம் வாங்கலை, இதுதான் உண்மை. அதே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு அரங்கநாயகம் சொல்கிற ஒரு மந்திரி வந்து 25 லட்சம் கேட்டான் அப்போவே, அந்த காலகட்டத்திலே. நான் இதெல்லாம் எதிர்க்கிறதால நான் வந்து ஜாஸ்தியாக போகல. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டேன், வேணும் ஸ்கூல் மட்டும் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் எல்லா கவர்மெண்ட்டும், இந்த செங்கோட்டையன் சரி, இந்த அன்பில் மகேஷ் சரி, எல்லாருமே பணம் வாங்குகிறாங்க. இந்த செங்கோட்டையன் வந்துட்டு அந்த ஆள் நினச்சி பார்க்கணும், ஒரு காலகட்டத்தில் எங்கள் வீட்டு கேட்டில் நின்னா ஆஸ் கொள்கை பரப்பு செயலாளர். ஆனால் அந்த ஆளுக்கு அந்த நன்றி விசுவாசம் எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் இன்றைக்கி அந்த ஆளோட ஜாஸ்தி யாரும் போக மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் எப்போது சொல்வேன், நாயை கம்பேரிசனாக, நாயில் எதுவும் நன்றி கெட்டது இல்லை, ஆனால் நன்றி கெட்ட நாயின்னு சொல்வது மனிதன். அதில் வந்து செங்கோட்டையன் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சேன்னா ஃபோன் எடுக்க மாட்டானுங்க, எல்லாம் என்னமோ பெரிய லார்டில் இருந்தீங்கன்னு நினைப்போம் அவங்களுக்கெல்லாம். இந்த சூழ்நிலையில் இந்த 2017 ஆஃப்டர் ஜெயலலிதா டைட், அவங்க செத்தப்புறம் வந்து இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நிறைய ஊழல்லாம் அப்படி தலையெழுத்து ஆடுது. சின்னதுக்கு இந்த ஒரு பெர்மிஷன், ஒரு கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ண, பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன், எல்லாத்துக்குமே பணம் பண்ணணும். அந்த விஜயபாஸ்கர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அங்கே இந்த ரிஜிஸ்ட்ரார், இந்த மெட்ராஸ் இந்த எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த ரிஜிஸ்ட்ராரு, அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு நர்சிங் மிட்வைஃப் கவுன்சில்னு ஒரு பொம்பளை இருக்குது, ஒரு ஆனி கிரேஸ். அந்த பொம்பளை பற்றி தான் பேச போகிறோம்.
இவங்க எல்லாம் பணம் கேட்குது. நான் கொடுக்காததால எனக்கு எந்த பெர்மிஷன்ஸும் கிடைக்காது. ஆகையால் என் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு வேணும்ன்ட்டு எங்களை தொந்தரவு பண்ணுறது. அப்படி இருக்கச்ச ஒரு சூழ்நிலையில் நான் வந்து கேஸ் போட்டேன் ஹைகோர்ட்டில். நான் வந்து எங்கள் வக்கீல்கிட்ட கிளியராக சொன்னேன், இவங்க வந்து காசு கேட்குறாங்க. பட் ஆக்சுவலி எனக்கு வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சில் டெல்லியில் இருக்கவர் தான் சொன்னார், நீங்கள் 40 சீட் தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு யூ எலிஜிபிள் ஃபார் 50 சீட்ஸ். நான் சொன்னேன், இல்லை இங்கே எல்லாருமே ஊழல் பண்ணுறாங்க. அவர் சொன்னார், இல்லைம்மா நீ கோர்ட்டை மூவ் பண்ணு, இந்தியன் நர்சிங் கவுன்சிலுக்கு ரைட் கிடையாது. கோர்ட்டை மூவ் பண்ணால் அந்த வக்கீலுங்கிட்ட சொன்னால் அவங்க சொன்னாங்க, எவிடன்ஸ் காட்டுங்க, எவிடன்ஸ் காட்டுங்க. எப்படி எவிடன்ஸ் காட்டுறது? எவன் நம்மளை டேரெக்டாக கேட்குறான், இல்லை ஏஜென்ட் வச்சு ஒரு ஃபோனில் வச்சுப்பான், அந்த ஃபோனை மாதிரி கொலாப்ஸ் பண்ணிடுவான். இப்படி தான் நடக்கும். என்னை யாரும் வந்து கேட்க மாட்டான். எங்கே ஃபோன் பண்ணால் காலேஜில் கூப்பிட்டு வேலை செய்யுது ஆஃபீஸ் ஸ்டாஃப் இல்லாட்டி யாரோ ஏஜென்ட் இருந்தால் அனுப்புவாங்க. இந்த சூழ்நிலையில் 2017, 18, 19 வந்து இந்த கேஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வக்கீல் அதுக்கு மேலே ஊழல்வாதி. அவன் வந்து சொல்லுது, ஜட்ஜு பணம் கேட்டார், ஜட்ஜ் பணம். ஆக்சுவலி எனக்கு வந்த கேஸில் வந்து எல்லா ஜட்ஜஸும் ரொம்ப நல்ல ஜட்ஜஸ், நேர்மையான ஜட்ஜஸ். அதில் கடைசியாக வந்தவர் வந்து ஆனந்த் வெங்கடேஷ். இவன் என்ன பண்ணிட்டான், நான் இவன் மேலே ஒரு ஊழல் இது வந்துட்டு ரிஜிஸ்ட்ராருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்காக என் கேஸ்க்கு அப்பியர் ஆகாமல் கேஸ் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டான். யாரும் வக்கீல் அப்பியர் ஆகாததால் ஆனந்த் வெங்கடேஷ் அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிலேருந்து எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணிக்கான், மந்திரியோட பிஏ எங்கள் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் மேடம் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க, எங்ககிட்ட வந்து பார்த்தா நான் கொடுக்க மாட்டாமா, இது அது மந்திரிக்கு வந்து பணம் கொடுத்தா இந்த கவர்மெண்ட்டில் பணம் கொடுக்காம எந்த வேலையும் நடக்காது. அப்போ சரி வந்து என்னோடய ஸ்டாஃப் கூப்பிட்டு, அந்த டேப் இருக்குது எங்ககிட்ட அந்த ஆள் சொல்கிறது. அப்போ அந்த பொண்ணு சொல்லிட்டு, நான் சொன்னேன், எனக்கு ஒத்து வராது, இருந்தால் இருக்குது இந்த 10 சீட்டால் நான் வந்து கோட்டை கட்ட போகிறதுல எனக்கு தேவையும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் வந்து மற்ற இந்த பெர்மிஷன்ஸ்க்கெல்லாம் எங்களை தொந்தரவு பண்ணுறது. என்ன பண்ணுவோம், காலேஜ் நடத்தணும்ல, பேசிக் பெர்மிஷன்ஸு. இந்த சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து இல்லை அந்த ரிஜிஸ்ட்ரார் வந்து பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி பல லட்ச ரூபாய் எல்லாம் வாங்கினாங்க. வாங்கி அதுக்கப்புறம் பண்ணலை. ஏன்னா அந்த பணம் போச்சா போலியா எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நடுவில் இந்த மீடியேட்டர் வந்துட்டு ஒரு சில பெர்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்தார். பணம் கொடுத்த அன்றைக்கி பெர்மிஷன்ஸ் கிடச்சிது. நான் அதுமாதிரி சொல்லக்கூடாது கிடைக்கலன்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு காலையில் பணம் கொடுத்தா மத்தியானத்துக்கு நம்மளுக்கு பெர்மிஷன் லெட்டர் வரும். அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் நான் வந்து மறுபடியும் சுப்ரீம் ஹைகோர்ட்டை மூவ் பண்ணும்போது அந்த ஜட்ஜஸ் கடை அந்த சைடு பொய்ய சொல்கிறாங்க. நம்ம சொல்லும்போது நம்ம வக்கீலுங்களை சொல்ல சொன்னால் நம்ம வக்கீலுங்க, என்ன மேடம் நீங்கள் வந்து ஜட்ஜோட சண்டை போட சொல்லலை, தயவாக எடுத்து சொல்லுங்கள், என்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நேரில் வாங்க, நீங்கள் ஒரு கமிட்டி கோர்ட்லேருந்து போடுங்க கமிஷன் சொல்லி. ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டு தான் நம்ம பயந்துக்கணும் யாருன்னா பார்த்து. ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் கிளாஸ் ரூம் இருக்குது. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி, அந்த தமிழ்நாடு மிட்வைஸ் நர்சிங் கவுன்சிலோட கமிட்டி என்னன்னு போடுதுன்னா 900, தட் இஸ் 900 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. அப்போ 700 ஸ்கொயர் ஃபீட் கம்மி பண்ணுது. அதெல்லாம் பகிரங்கமாக பண்ணுறாங்க. எல்லாம் இருக்கிற சாமானே இல்லைன்னு சொல்லி எல்லாம் நெகட்டிவ், மொத்தமே நெகட்டிவ். 25 வருஷமாக காலேஜ் நடத்துகிறோம். அப்போ எப்படி எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பெர்மிஷன் கொடுத்தது? அப்போ அவங்க போய் பேசுகிறாங்களா இல்லை இவங்க போய் பேசுகிறாங்க? இதெல்லாம் எடுத்து சொன்னாலும் இந்த ஜட்ஜஸும் கேட்கறதில்ல. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். சரி, எங்கள் ஸ்டாஃபும் ஒரு தவறு பண்ணியிருந்தாங்க. என்னென்னா இந்த ரிஜிஸ்ட்ரார் சொல்லி 10 சீட்டை எடுத்துட்டாங்க, இன்னும் பெர்மிஷனே வராமல். நான் அப்பவும் சொல்கிறேன், பண்ணாதீங்க, வேண்டாம், இவனெல்லாம் நம்பி பண்ணாதீங்கன்னா எப்படிச்சு யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா நான் முக்கால்வாசி என்னோடய மற்ற கேஸுக்காக நான் சுற்றிட்டுருக்குறேன். ஓகே, இந்த சூழ்நிலையில் நான் சொல்லிட்டு சரி வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். 22-23 அந்த கேஸ் ஹைகோர்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஜட்ஜு ஓப்பன் கோர்ட்டில் எங்கள் வக்கீல்கிட்ட சொல்கிறாருமா, பொழைக்கிறத பாருப்பா, உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சொல்லு, நேராகவே அவங்கள போய் மீட் பண்ண சொல்லுன்னா, நேரானா போய் அவங்களுக்கு போய் பணம் கொடுத்தா நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்க அவங்க. சரி, நான் விட்டுட்டேன். ஆனால் ஒன்றே மட்டும் சொன்னேன், 23 3 வருஷத்துக்குள்ளார அந்த பொம்பளை ஆனி கிரேஸ், அது பாரு ஏதோ ஒரு உள்ளே மாட்டி அது கேவலமாக இந்த போஸ்ட்லேருந்து போகும். ஏன்னா அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் அதே பதவியில் உட்காந்துட்டுருக்கு. அதோட வேலையே என்னென்னா, இந்த நர்சிங் படிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மிட்வைஃப் கவுன்சிலில் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு இது என்ன பண்ணுறது, அவங்க எல்லாத்துக்கிட்ட எக்ஸ்ட்ரா பணத்தை பிடுங்கிறது. அதே மாதிரி ஒரு சில பிள்ளைங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு அந்த ஏதோ சர்டிஃபிகேட் வேணும், இங்கே இது ரிஜிஸ்டர் ஆனது.
அதுக்கு வந்து அந்த பிள்ளைங்கிட்ட 30,000 பிடுங்குமாமா. இதெல்லாம் போய் கம்ப்ளைண்ட்ஸ் நான் கொடுத்தேன். யாருமே அந்த கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கு இல்லை. அப்புறமேல அந்த ஹெல்த் செக்ரட்டரி அப்போ இருந்த ஒரு லேடி, ஒரு ஏதோ பட்நாயக், என்னமோ பட்நாயக் அந்த அம்மாவும் பார்க்க முடியல. பட் எவ்ரிபடி செட் அவங்க நேர்மையானவங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். கடைசியில் என்ன ஆச்சு, டிவிஎஸ்சிக்கு கொடுத்தோம், லோக் ஆயுக்தா கொடுத்தோம், எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. எல்லாருமே எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த பணமே கொடுத்தேன். தட் இஸ், என் மனசாட்சி சொல்லிச்சு, நீ நேர்மையாக எப்படி இருந்தேன்னா நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவேன், போனால் போகுது, நீ கொடு, காசை கொடு, அப்போ தானே அவங்க நம்மளுக்கு உண்மையாக அவங்க வாங்குறாங்களான்னு தெரியும். ஏன்னா இன்னொருத்தர் மூலிமா செஞ்சால் நம்மளுக்கு தெரியாது. ஸோ கொடுன்னு சொல்லிவிட்டு அந்த பணம் கொடுத்தானிக்கு அந்தந்த பெர்மிஷன் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேராசை பிடிச்சி இன்னும் ஜாஸ்தி டிமாண்ட் பண்ணுவாங்க. பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இந்த சூழ்நிலையில் எப்படி ஐடென்ட் பாதர், சரி இந்த 2 years விட்டுட்டேன், எப்படி எக்கேட போகுது, இவங்களோடலாம் நம்ம மாரடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ திங்க் இட் வாஸ் 2023 July 1st or 2nd இந்த மாசு பார்க்க போகிறேன். எது இந்த ஊழலை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. அந்த ஆள் நம்மளை பிடிச்சி கத்துறான், நீங்கள் தான் ஊழல், இப்படி அப்படி, நீங்கள் கூட சொல்லு, நீ ஊழல் இது அதுன்னு ஏதோ ரபிஷ் பேசிட்டுறான். இப்போ நான் என் கூட வந்த ஆள்கிட்ட சொன்னேன், இவனோட என்ன பேசுறதுக்கு, போகலாம், இதெல்லாம் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். கிளம்பின உடனே அதுக்கு நான் உடனே ஒரு கம்ப்ளைண்ட் போட்டேன். சிஎம் செல்லு, சிஎம் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே போட்டேன், ஹெல்த் செக்ரட்டரி எல்லாத்துக்குமே. இந்த ஆளுக்குமே ஒரு லெட்டர் போட்டுவிட்டேன், நீ என்ன பெரிய இவன் நினச்சிட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம். ஐ டோன்ட் ரிமெம்பர் த டேட்ஸு, பட் இட் வாஸ் அட் தட் டைம். அந்த டிவிஎஸ்சிலேருந்து கூப்பிட்டாங்க, போனோம், நாங்கள்லாம் ரெக்கார்ட்ஸ் காமிச்சோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆள் அவர் மறுபடியும் ரிட்டையர் ஆகிட்டாரோ இன்னொருத்தில், மறுபடியும் இன்னொருத்தர் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நம்மளை மிரட்டுறாங்கன்னா, நீங்களும் தானே ஊழல் பணம் கொடுத்தீங்க, அகையில் உங்களையே அரெஸ்ட் பண்ணணும். நான் சொன்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, என் கடவுள் அதுதான் என்னோடய தலையெழுத்துன்ட்டு இருந்துச்சு, பண்ணலாம். ஏன்னா யாரோ ஒருத்தர் தைரியம் வந்து கம்ப்ளைண்ட். ஆனால் கோர்ட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த டிவிஎஸ்சி நான் முதலே அப்ரோச் பண்ணேன், இதெல்லாம் பணம் கொடுக்குறதுக்கு முன்னால், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோர்ட்டில் நடக்கும்போது. அப்போ வந்து யாருமே பதில் ஒழுக்கமாக கொடுக்கல. ஏன்னா எல்லாருமே இந்த ஆஃபீஸர்ஸும் இந்த மந்திரிங்களோட இந்த செக்ரட்டரிஸோட எல்லாம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்கன்னு சொல்லி, வந்திருக்காங்கன்னு சொல்லி. இப்போ இது வந்து ஒரு புற்றுநோய். இது வந்து இந்த கேன்சர், எப்படி கரப்ஷன் இஸ் அ கேன்சர். இந்த கேன்சரை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு சொல்லி தான் என் கடவுள் என்ன சொல்லிச்சு, நீ பணத்தை கொடுக்கிட்டா பார்க்கலாம் என்ன நடக்குது, நீ எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணு. நான் கொடுத்த எவிடன்ஸும் க்ரியேட் பண்ணேன், ஜஸ்ட் டு கெட் ஆல் ஆஃப் தம் கெட் காட். பிகாஸ் இந்த 10 சீட்டு 30 வருஷமாக எனக்கு கொடுக்கல, இந்த 20 வருஷமாக எனக்கு கொடுக்கல. இது வேணுட்டே என்னை அள வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த வைஸ் சான்சலர், எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரு, அந்த ஹெல்த் செக்ரட்டரி, இவங்க யாருமே நல்லா வாழலை. இந்த இதை நான் மெயினாக யாரை சொல்லணுன்னா, இந்த ஒன்று செத்துச்சுப்போ என்னது பியூலா ராஜேஷ், பேசக்கூடாது பட் சொல்லணும், மக்களுக்கும் தெரியணும் இவங்கெல்லாம் எப்பேற்பட்டவங்கன்னு. அதுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த் சென்டரில் ஜெயலலிதா இருந்தவங்கள்ட்ட எந்த படமும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கும் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பப்ளிக்கு ஒரு சர்வீஸ்ன்னு சொன்னேன்னா அது நம்மளை பிடிச்சி திட்டுது. அப்போ நான் அப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். திஸ் வாஸ் ஐ திங்க் இந்த கோவிட் டைமில் நினைக்கிறேன். அப்போ அந்த பொம்பளை அது செத்துருச்சு இப்போது ரீசெண்டாக, இல்லையா? இப்போ வந்து ஒரு 1 மாதம் இருக்கும், இல்லாட்டி 20-30 நாள் என்னால் அந்த வீடியோ என்னால் பண்ண முடியல. ஐ வாஸ் ஸோ ஹெல்ட் அப் எவ்ரிவேர். அப்போ வந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ஒரு மெம்பர், தட் இஸ் ஒரு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி மெம்பரு. மேடம் உங்கள் வாய்க்கு சக்கரை போடணும், இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆனி போயிடுச்சு. எனக்கு புரியல, ஆனின்னா யாருன்னு சொல்லி புரியல. அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆனி கிரேஸ்ன்னு சொல்லும்போது அந்த தமிழ்நாடு மிட்வைஃப்ஸ் நர்சிங் கவுன்சில், நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சிலோட இது ரிஜிஸ்ட்ரார். அது மாதிரி ஒரு ஊழல் பொம்பளை திமிர் பிடிச்சது சொல்லுது, என்கிட்ட ரவுடிஸ் இருக்குது, எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும், மேனேஜ்மெண்ட்ஸை நான் இது பண்ணுவேன், எல்லா மேனேஜ்மெண்ட்டை மாற்றி காசு வாங்கிச்சு, என்கிட்ட மட்டும் காசு வாங்க முடியல. நான் டிசைட் பண்ணிட்டேன் ஒரு ஸ்டேஜில், வேணாம், வந்தால் வருது வராட்டி போகுது, நம்மளுக்கு ஒன்றும் இந்த 10 சீட்டால் நம்ம எந்த கோட்டையும் கட்ட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து எப்பேற்பட்டாலும் நான் யார்கிட்ட பணம் கேட்டு வாங்கியிருக்கேனா இல்லையான்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். கீதா மேடம் எப்படின்னு சொல்லி
இட்ஸ் ஓகே. பட் ஐம் நாட், அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இந்த சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னா, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எவிடன்ஸுன்னு கேட்குறான். எவிடன்ஸோட போனால் நீயும் கொடுத்தா இல்லைன்னு சொல்கிறான். அப்போ வந்துட்டு உட்காந்தா தப்பு, நின்னா தப்பு. இந்த மாமியார் மருமக ஆகாச்சு இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா தப்புத்தோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வாழ்க்கை. அதுக்கெல்லாம் நான் பயப்படலை. எது விதி இருக்குதோ நடந்துட்டு போகும். ஓகே. ஆனால் அழிஞ்சிருவாங்க இவங்கெல்லாம். அது மட்டும் என் வாயில் விழுந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் வந்து சபிச்சதுனா நடந்தே தீரும். நீங்கள்லாம் நினச்சிக்கலாம் என்ன இந்தம்மா ஆணுவாக பேசுகிறா. ஆனால் கடவுள் எனக்கு அந்த ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு. எல்லாத்தையுமே உருவாக்குறது அந்த கடவுள் தான். எனக்கு இந்த குணமும் கொடுத்துருக்குறது அவர் தான். நான் ரொம்ப பொறுமையாக போகிறதால. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் நான் என்ன பேசுகிறேன் எனக்கே தெரியும். அந்த காளி ஏறிப்பா, அவள் பேசுவா இன்னும். ஓகே. இந்த பொம்பளை, இந்த திட்டு பொம்பளை, இந்த ஊழல்வாதி பொம்பளை பெரிய பெரிய காலேஜஸ் பிரின்சிபல், நர்சிங் காலேஜ் பிரின்சிபலுங்களெல்லாம் அப்படி அள வச்சுருக்குது. அவங்கள கொடுமைப்படுத்தி இருக்குது. அவங்கள வந்து இது அசிங்கம் வாயிலே வரல, அந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் பண்ண வச்சுருக்கு. பிள்ளைங்களெல்லாம் இந்த வெளிநாட்டு போகிற பிள்ளைங்களெல்லாம் அது வந்து கோடி கோடியாக சமாளித்து கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருக்கு. கேட்டானா திமிரா பேச என்னை யாரும் அசைக்க முடியாது. இப்போ என்ன ஆச்சோ ஏதாச்சோ எனக்கு தெரியாது. நான் இன்னும் விசாரிக்கல அதை பற்றி. பட் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த பொம்பளை வந்து யாரோ இந்த திமுகவில் வேண்டியவங்க, இந்த உதயநிதிக்கு வேண்டியவங்க யாரோ கிட்ட வாலாட்டி இருக்குது. தன்னோட புத்தி இந்த அந்த ஊழல் புத்தியை காமிச்சிருக்குது. அவங்க போய் உதயநிதிக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதே உதயநிதிக்கிட்ட இதே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நான் 100 தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டுப்பேன், எனக்கு கொடுக்கல. அந்த ஹெல்த் செக்ரட்டரியும் கொடுக்கல, அந்த ஹெல்த் மினிஸ்டர் அவன் உள்ளு பேசினான். அப்போ வந்துட்டு இப்போ பாருங்கள், அந்த விதி பாருங்கள், ஏதோ ஒரு கேஸில் வந்து அதை மாட்டிக்கிச்சு. உடனே நைட்டோட நைட் அதை ரிசைன் பண்ண வச்சுருக்காங்க. தட் இஸ் வெளியே அடிச்சிருக்காங்க. இப்போ கடவுள் இருக்கிறார். வந்து சொல்லுவாங்க பாருங்கள், அரசன் அன்று கொள்வான், கடவுள் நின்று கொள்வான். இதெல்லாம் தான் கடவுள் நின்று கொள்வது. இந்த ஆஃபீஸர்ஸு, இந்த ஐஏஎஸ்ஸு, இந்த பதவியில் இருக்கவங்க, இந்த மந்திரிங்க, அரசியல்வாதிங்க, இவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு திமிர்த்தனா விட்டு தான் பதவியில் உட்காந்துட்ருக்கோன்னு சொல்லி அந்த பதவியை வந்து ரொம்ப நாள் நிற்காது இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு. என் கடவுள் என்ன என்கிட்ட டெய்லி என்ன சொல்லுதுன்னா, நீ வேண்டிக்கோ கடவுள்கிட்ட, தட் இஸ் இந்த ஊழல்வாதிகளெல்லாம் அழியணும்னு சொல்லி. நான் நிச்சயமாக டெய்லி என்னோடய ப்ரேயர் சாமிக்கிட்ட என்னென்னா, யார் யார் ஊழல் செய்கிறவங்களோ அவங்களெல்லாம் அழித்து விடு. ஏன்னா எவ்வளோ பாமர மக்கள், பாவம் அப்பாவி மக்கள் இந்த ஊழல்வால் அவங்க வந்து எவ்வளோ குடும்பங்கள் அழியுது. ஒவ்வொரு நல்ல நல்ல ஜாப்ஸ், இந்த சின்ன சின்ன பசங்க ஒரு சில போலீஸ்க்கு போகணுன்னா அவங்ககிட்ட இந்த பணம் இல்லாததால் போக முடியாது. இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு, நீங்கள் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கன்னா அதில் வந்து இந்த ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸு, அதுக்கப்புறம் வேறு எதனா கிடச்சிதுன்னா அவங்க எல்லாருமே காசு 30 லட்சம் 40 லட்சம் ஒரு வேலைக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை போய் அவங்க வேலை செய்யும்போது அங்கே கொள்ளாடிப்பாங்க, ப்ராஜெக்ட்னு சொல்லி யூஜிசிக்கு. அப்போ இது ஒரு பெரிய ஊழல். இது இப்படியே போயிட்டுருக்குது. இதுக்கு வந்து யார் ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் வந்தாங்கன்னா, ஒரு நல்ல அரசியல்வாதி, ஒரு நல்ல சிஎம் வந்தாங்கன்னா இதெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் ஆரம்பிக்கிறேன்னா, இந்த விஜய் மாதிரி ஆட்கள் வந்தால் மறுபடியும் இதுதான் ரிப்பீட் ஆகும். நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து டிஎம்கே பார்ட்டி கிடையாது, ஏடிஎம்கே பார்ட்டி கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, பிஜேபி பார்ட்டி இஸ் நாட் கரெக்ட். அந்த பார்ட்டியில் இருக்கும் நபர்கள் தான் காரணம். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.